ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது போல் ஏப்ரல் மாதம் நிறைவடைய போதுங்க. ஏப்ரல் மாதத்துடைய கடைசி 10 நாட்கள் கிரகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பணவரவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். ஸோ ஏப்ரல் மாதம் கடைசி 10 நாள் மேச ராசிக்காரங்களுக்கு பணவரவு அதிகரிக்குமா அதிகரிக்காதா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஸோ மேச ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற தாள்களை தெரிஞ்சு பயன் பெற முடியும். ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். நமக்கு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அது கிரகங்கள் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்தாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். நல்ல நேரத்தை எப்படி நம்ம என்ஜாய் பண்ணுறோமோ அது போல் கெட்ட நேரத்தையும் நம்ம கரெக்டாக நோட் பண்ணி அந்த கெட்ட நேரத்தில் கவனமாக இருக்கணும். அதனால தான் இந்த வீடியோவில் அந்த கவனமாக இருக்க வேண்டியதை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ மேச ராசிக்காரங்க ஏப்ரலுடைய கடைசி 10 நாட்கள் பணவரவு அதிகரிக்குமா அதிகரிக்காதா என்பதை தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஸோ மேச ராசிக்காரங்க அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நான் இந்த கணிப்பு கரெக்டாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பொதுவாக ஃபஸ்ட்டு பணவரவு அதிகரிக்குமா அதிகரிக்காதாங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் கிரகங்களால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். பிள்ளைகள் நலனுக்காக பாடுபடக்கூடிய மேசராசி என்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் கடைசி 10 நாட்கள் பல வழியில் பணவரவு இருக்கோ, காரிய தடைகள் நீங்கோ, மற்றவர்கள் மீது இரக்கம் ஏற்பட்டு உதவிகள் நீங்கள் செய்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்குள்ளே உண்டாகும். பெரியவர்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். அதோடு பெரும் புள்ளிகள் அறிமுகம் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போது இந்த கடைசி 10 நாட்கள். அப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் வியாபாரம் மூலம் லாபம் அதிகம் வரும். வாக்குவன்மையால் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். அதோடு புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு தொழிலில் கிடைப்பாங்க. பழைய பாக்கிகள்லாம் வசூல் பண்ண முயற்சி பண்ணிங்கன்னா வசூலாகும். கடன் வசதி உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவான நாட்கள் இனி தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்படும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூட ஏப்ரலுடைய கடைசி 10 நாட்கள் வேலை சுமை அதிகரிக்கும். அதோடு அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும். இதில் என்ன இதுனா, நீங்கள் சோர்வு உண்டாகாமல் இருக்க எக்ஸசைஸ் போன்றவற்றை செய்யணும், தியானம் செய்யணும். அப்புறம் குடும்பத்தில் கூட வீண் விவாதங்கள் தோன்றும். அதனால் அதிலெல்லாம் கவனம் தேவை. வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதோடு பிள்ளைகளுடைய நலனுக்காக பாடுபடணும். அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி அந்த ஒரு இடத்துக்கு பிள்ளைகள் வருவாங்க. அப்புறம் விருந்தினருடைய வருகையும் இருக்கும். தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமாக நடக்கும். அதோடு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுமே இந்த கடைசி 10 நாள் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு கூட அடுத்தவர் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவது முடியும். புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சியானது கிடைக்கும். தாயார் வழியில் அனுகூலமானது கிடைக்கும். ஏதாவது உதவிகள் வேணும் அப்படின்னா தாயார் வழியில் போங்க, அதில் உங்களுக்கு அனுகூலம் நல்லா கிடைக்கும். மாணவர்களுக்கு கூட திறமையாக செயல்பட்டிங்கன்னா இந்த கடைசி 10 நாளில் கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க. கூடுதல் நேரம் படிக்க வேண்டியது இருக்குது. மேல் படிப்புக்கு திட்டமிடுங்க. அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலிக்குமே நல்லது. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு கூட எதிர்பார்த்தபடி இந்த 10 நாட்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். திட்டமிட்டபடி காரியங்களை சாதித்து கொள்ளவும் முடியும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். மனதில் ஒரு வகையான உற்சாகமானது பிறக்கும். ஸோ பிறக்கும்போது அந்த உற்சாகத்தை நல்லா என்ஜாய் பண்ணும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஏப்ரல் கடைசி 10 நாட்கள் எடுத்த காரியங்கள் உடனே வெற்றி ஏற்படும். சில காரியங்கள் தாமதமாக வெற்றி ஏற்படும். ஆனால் உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அதனால் விடாமுயற்சியை நல்லா பண்ணுங்கள். பழகக்கூடிய நண்பர்களை எடை போட முடியாது. அதனால் பழகக்கூடிய நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருங்க. இது உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது. அப்புறம் உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்பவோ இப்படி கரெக்டாக இருக்கணும் என்பது பர்டிகுலராக சொல்லப்படுது. அதில் அஸ்வினியில் பிறந்த மேச ராசிக்கு இந்த கடைசி 10 நாட்கள் வீண் செலவு ஏற்படும். காரியங்களில் தாமதம் உண்டாகும். உடற்சோர்வு, மனசோர்வு வரலாம். மிகவும் வேண்டியவரை பிரிய நேரிடும். கண்மூடித்தனமாக எதையும் செய்யாமல் யோசித்து செய்வது நல்லது. தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை.
பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பின் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அதனால் உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்பவே கவனமாக இந்த கடைசி 10 நாட்கள் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பரணியில் பிறந்த மேச ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் கடைசி 10 நாட்கள் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியேற வேண்டியது இருக்கும். தொழிலில் கூட வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும். எதிர்பார்த்த லாபம் தாமதப்படும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தடைகள் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். பெண்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். தொலைதூர தாள்கள் நல்ல தாள்களாக வரும். எதிர்பார்த்த பணம் வரும், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளால் திடீர் செலவு கூட உண்டாகலாம். உங்கள் நட்சத்திரத்துக்கு இப்படியெல்லாம் சுச்சுவேஷன் இருக்குங்க, கவனமாக இருங்க. அப்புறம் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த மேச ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏப்ரல் கடைசி 10 நாட்கள் குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான ஏதாவது சம்பவங்கள் நடக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்படலாம். பிள்ளைகள் நலனில் அக்கறை தேவை. நண்பர்கள் உறவினர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. வாக்குவன்மையால் ஆதாயம் உண்டாகும். மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்த சந்தேகம் நீங்கும். உற்சாகமாக படிப்பீங்க. சக மாணவர்களோடு பழகும்போது கவனம் தேவை. உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்படி தான் சுச்சுவேஷன் இருக்குது. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ ஏப்ரலுடைய கடைசி 10 நாட்கள் அதிகாரப்பூர்வமாக உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பணவரவு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பொதுவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோ. பரிகாரமாக இந்த டைம் பண்ண வேண்டியது என்னென்னா, துர்க்கை அம்மனை அர்ச்சனை செய்து டெய்லியுமே வழிபாடு செய்யணும். டெய்லியுமே காலையில் ஓம் துர்க்கை அம்மனே போற்றி, அந்த மாதிரி துர்க்கை அம்மனை 11 முறை போற்றி 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 அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும். இதனால் எல்லா பிரச்சனைகளும் தீரும், காரிய தடையும் அகலும். இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் செய்யுங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக இன்னும் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ டீட்டெயில்டாக இன்னும் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ டீட்டெயில்டாக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணம் பொருளாதாரத்தில் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ பணம் பொருளாதாரத்தில் டீட்டெயில்டாக என்னங்கிறத சொல்லிடுறேன், தெரிஞ்சுக்குங்க. பொருளாதார ரீதியாக ஏப்ரலுடைய கடைசி 10 நாட்கள் பெரிய அளவில் சிக்கல்கள் எதுவும் இல்லை என்றால் கூட கடன் வாங்கக்கூடிய சூழல் உங்களை மீறி ஏற்படலாம். அதனால் அவசரப்பட்டு ஆடம்பர செலவுகளுக்காக கடன் வாங்குவதை இயன்றவரை தவிர்ப்பது நல்லது. மீறி வாங்கினீங்கன்னா மே மாதம் தொடரும். அது உங்களுக்கு இன்னும் அதிகமான கஷ்டத்தை உண்டாக்கும். மே மாதம் கிரகங்கள் எப்படி அமையும்னு சொல்ல முடியாது. அப்போ உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இல்லைன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறும். அதுபோல் தொழில் ரீதியாக விரிவாக்கம் செய்வது நல்லது. அதோடு கொள்முதல் செய்வது நல்லது. ஸோ கொள்முதல் செய்கிறது, விரிவாக்கம் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கடன் வாங்குங்க. மற்றபடி ஆடம்பர விஷயங்களுக்கு கடன் வாங்காதீங்க. இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்ட விஷயம். ஸோ ரொம்ப 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 கவனமாக இருங்க. அதுவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் ஏப்ரலுடைய கடைசி 10 நாட்கள் ரொம்பவே 12வது வீட்டில் மறைகிறாரு. ரொம்பவே 3வது இதில் மறைந்தால் கூட பரவாயில்ல, 12வது வீட்டில் மறைகிறாரு. அப்போ எதிர்பார்ப்பு சில விஷயங்களில் நிறைவேறாமல் போகலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எதிர்பார்ப்பை குறைத்து கொள்வது நல்லது. அலைச்சல் மற்றும் இழுபறி நடக்கலாம். சாதாரண விஷயங்கள் கூட குழப்பம் அல்லது தடைகளால் தாமதமாகி பின்பு முடியக்கூடிய சூழல் ஏற்படலாம். அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்பவே கரெக்டாக ஹேண்டில் பண்ண, விட்டு கொடுத்து போகணும், அமைதியாக போகணும், யோசித்து செயல்படணும். ஸோ இது டீப்பாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ப்ராப்ளங்களெல்லாம் சமாளிக்கிறதுக்கு தான் துர்க்கை அம்மனை அர்ச்சனை செய்யுங்கிறத சொல்கிறேன். துர்க்கை அம்மன் கெட்டதை அழிக்கக்கூடிய சக்தி கொண்டவங்க. அந்த அம்மனை வணங்குனீங்கன்னா உங்களுக்கு கிரகங்களால் ஏற்படக்கூடிய கெட்ட நேரங்கள்லேருந்து தப்பிக்க முடியும். அதனால் அந்த அம்மனை வணங்குங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான பலன்கள். இந்த பலன்களை நீங்கள் இப்போ தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும்.
அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.